அன்பால் எனது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்குது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 115 வேகன்சி. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேகன்சி வந்ததில்லை. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்களாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையா என்னன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி மெயில் ஐடி டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதை நான் A to Z வரைக்கும் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வந்து போடுறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரீசெண்டாக எடுத்த, அதாவது 3 மாதத்துக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. அடுத்து அப்ளிகேஷன் நேம், உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய அப்பா நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா. உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்னக்குது அது எழுதுருங்க. இப்போ கரண்டில் உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. நோட்டிஃபிகேஷனில் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற போஸ்ட் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனா அது அந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அதேமாதிரி டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். டிகிரியில் எத்தனை பர்சன்டேஜ்னு அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரெசிடென்ட், உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. தற்போது எங்கே இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. அந்த பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுருங்க. ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய 12 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. ஆதார் கார்டை பார்த்து மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கொடுத்துங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் விதவையாக இந்த மாதிரி என்னங்கிறத கொடுத்துங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் உங்களுடைய சைன் நீங்கள் போட்டு லெஃப்ட் சைடில் எந்த இடம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்டாச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. கலர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவிடென்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கேட்குறாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைனா 12th மார்க் ஷீட் வைக்கலாம், இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ, இல்லை டிகிரி படிச்சிருந்தா டிகிரி. ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் அதோட சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டினா நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்களா. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பாருங்கள் ஓட்டு ஐடி கேட்குறாங்க. அதேமாதிரி டேக்ஸு, கார்பரேஷனில், பஞ்சாயத்து இந்த மாதிரி ஏதாவது பே பண்ணியிருந்தீங்களா அது கேட்குறாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதேமாதிரி இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தீங்களா அது எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலோ காலேஜில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொரோனா டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை, அதேமாதிரி அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக துவங்கப்பட்ட சங்கரபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சிவகங்கை மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் NHM இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. 19/7/2025 முதல் 31/7/2025 வரை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருந்தாளர் மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கராபுரம் மானாமதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருவாங்க.
12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறிவியல் படிச்சிருக்கணும். அறிவியல் படிச்சுட்டு நீங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் டிஃபார்மோ பிஃபார்மோ ஏதாவது நீங்கள் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சுட்டு அது தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,000 வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. சங்கராபுரத்தில் 1, மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இதுக்கும் 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்று ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 40 வயது. மருந்தாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 15,000 சம்பளமும், லேப் டெக்னீஷியனுக்கு 13,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் 94, மானாமதுரையில் 1, சங்கராபுரத்தில் 1, மானாமதுரையில் 3, சங்கராபுரத்தில் 2. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎன்எம் அதாவது செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18,000 சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சுகாதார ஆய்வாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கராபுரத்தில் ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் 12வது படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12வது உயிரியல் தாவரவியல் இந்த விலங்கியல்லாம் எடுத்து படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 14,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா சங்கராபுரத்தில் 2, மானாமதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிக்கு தான் சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 8,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர், அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர், பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப படிவம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா 31/7/2025 நீங்கள் தபால் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் டெம்பரவரி ஜாப். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேகன்சி 115 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரணும்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயனடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.